ஹாய், 2026ஓட ஃபர்ஸ்ட் மூவி ரிவ்யூ இது. சிறை. இதை நீங்கள் சிறைன்னு சொல்லலாம், இல்லை மைனாட்டுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ரெண்டுத்துக்குமே ஒரே ஸ்டோரி தான். ஒரு எமோஷனலில் தப்பு பண்ணக்கூடிய ஒரு பையன், அவனுக்காக உலகத்தையே விட்டுட்டு அவன் கூட வர்றதுக்கு தயாராக இருக்கிற ஒரு பொண்ணு, இவங்களுக்கு கார்டியனா போற ஒரு போலீஸ், அவருக்கு சப்போர்ட்டா போற இன்னும் 2 போலீஸ். இந்த டிராவல்ல இந்த போலீஸோட லைஃபை காப்பாத்துறதுக்கு அந்த கைதிக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அந்த நல்லெண்ணத்துல இந்த கைதியோட பேக் ஸ்டோரியை கேட்கிறார் அந்த போலீஸ். உடனே அவங்கள சேர்த்து வைக்கணுங்கிற இன்டென்ஷனோட அதுக்கான பாசிபிளான எல்லா ஆப்ஷன்ஸையும் பார்க்கிறாரு இந்த போலீஸ். கிளைமேக்ஸ்ல சேர்ந்தாங்களா சேரலையா அப்படிங்கறதான் படத்தோட கதை. மைனாக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் வேற என்ன இருக்கு அப்படின்னா, மைனால வந்த மாதிரி ஒரு ஜோக் ட்ராக்கோ இல்ல ஒரு கமர்ஷியல் சாங்ஸோ இந்த படத்துல இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி மட்டுமே ஸ்கிரீன் பிளே மூவ் ஆயிருக்குங்கிறது பாசிட்டிவாகவும் சொல்லலாம். சில சமயங்கள்ல அதுவே நம்மளுக்கு ரொம்ப லேகா போகுதோ அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுத்துருது. பியாண்ட் தட், இந்த படத்தில் நடிச்ச பெர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்களோட ஆப்டா போதும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தது ரைட்டர் தமிழ். ஏற்கனவே அவங்க டானாக்காரில் ஒர்க் பண்ணதுனால விக்ரம் பிரபு அண்ட் தமிழுக்கான கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்ன வேணுமோ அதை ரொம்ப பெர்ஃபெக்டா விக்ரம் பிரபு எடுத்துட்டாருன்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு எப்படியா விக்ரம் பிரபுவோட கெரியர்ல இது ஒரு கண்டிப்பா ஒரு மைல்ஸ்டோன் மூவியா இருக்கும். நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கலாங்கிறத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.